praise thy holy name, holy name, holy name. இந்த காலவெளியிலே நாம் இந்த அதிகாலை ஜபத்திற்கு இணைந்திருக்கிறோம். இந்த காலை 5 மணி ஜபத்தில் தொடர்ந்து நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஜபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதிகாலை ஜப வீரர்களாய் நம்மை கர்த்தர் மாற்றுகிறார். அதிகாலை ஜபிக்கிறவருடைய கர்த்தர் பலப்படுத்துகிறார். அதிகாலை ஜபிக்கிறவர்களுக்கு தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். இந்த கால்வெளிக்காக கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்தரிப்போம். அந்தந்த இடங்களிலே குடியிருக்கிற விசுவாசிகள், பிள்ளைகள், குடும்பங்கள், தேவனுடைய ஊழியர்கள், பரிசுத்தவான்கள் எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி ஆமென் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் நடத்தி வந்த ஆச்சரியமான வழிகள், கொண்டு வந்த பாதைகள், செய்த எல்லா நன்மைகள், கடந்த நாள் முழுவதும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி தேவைகளை சந்தித்து நம்மோடு கூட இருந்தார். ஆமென் ஹல்லேலூயா. அந்த மகாபெரும் தயவுக்காக, அந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நாம் நடிகள் இந்த கால்வெளியிலே செலுத்தி ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய மகாபெரிய உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம் பெரியது என்று எல்லாரும் இணைந்தவரை பாடி மகிமைப்படுத்தி வேதத்தை தியானித்து கால்வெளியிலே நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். மகா மகா பெரியது உம் இரக்கம், பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. சேர்ந்து பாடுவோமா? மகா மகா பெரியது கிருபை உம் இரக்கம், உடைய இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை, கிருபை உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே 9வது மாதம் கிருபைக்காக நன்றி, உடைய இரக்கத்துக்காக நன்றி. விலகாத மாறாத கிருபை, மிக கொடிய வேதனையில் இடுக்கண்கள் மத்தியில் எழுந்து விட்டேனும் கரத்தில். சொல்லி பாடுவோம். ஆண்டவரே, இந்த 9வது மாதம் எவ்வளவு பாடுகள் போராட்டங்கள் வந்தாலும் ஓம் கரத்தில் கொள்ளை நாய் விலகணும், நாமம் உயரணுமே. பாடுகள் மாறணும், கொள்ளை நோய் விடுதலை, ஜனங்கள் நாமம் உயரணுமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லும். ஆண்டவரே, கொள்ளை நோய் ஜனங்கள் நாமம் உயரணுமே. உம் இரக்கம், இரக்கம் தயவு. கரங்களை வைத்து ஆராதித்து இரக்கம். 9வது மாதம் தயவு, மகிமையின் ஆவியானவர் எங்களோட வாசம் பண்ணணுமே. மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது. மகா மகா பெரியது இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது. நேற்றிடும் கிருபை, கிருபை மாறாத கிருபை. பலவீனங்களை குறித்து கிருபை, கிருபை விலகாத மாறாத கிருபை. இந்த கால்வெளியிலே ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக நன்றி, உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி, தேவனுடைய கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவோமா? ஆமென். இந்த கால்வெளியிலே உம்முடைய கிருபை எண்ணி ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய மகாபெரிய இரக்கம், உம்முடைய மகாபெரிய கிருபை, இரக்கம், தயவு, எங்களை பாதுகாத்த உம்முடைய தயவு, பாதுகாத்த உம்முடைய வல்லமை, எல்லாவற்றுக்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். அந்த கால்வெளியிலே ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். பாதுகாத்தீரே, எங்களோடு கூட இருந்தீரே, வேலைகள் போக்கில் வரத்தில் எங்களோடு கூட இருந்தீர், பிள்ளைகளை ஆசீர்வதித்தீர். ஆண்டவரே, குடும்பங்களை கூட இருந்தீர்.
எங்கள் ஆராதனை சபைகள் ஊழியங்களில் எங்களோடு கூட இருக்கிறீர், நடத்தி கொண்டிருக்கிறதற்காக நன்றி. ஆமென். தேங்க்யூ ஃபாதர். உமக்கு கொடான கொடி நன்றிகளை செலுத்துகிறோம். ஒரு வேத வசனத்தை வாசித்து நாம் தொடர்ந்து அதை வைத்து ஜெபிக்க போகிறோம். 1 நாளாகமம் 16:11 16:11 First Chronicles. கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலையிலே அவருடைய வல்லமையை நாட, அவருடைய சமூகத்தை தேட தேட ஏதோ ஒரு அற்புதம் நடந்துகிட்டே இருக்கும். நாம் இருப்பது வாழ்வது இந்த தேவ சமூகம்தான். அவருடைய பிரசனம் இருக்கிறபடியினால்தான் கிருபையாக எத்தனை வியாதிகள் வந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும், எத்தனையோ சூழ்நிலைகள் வந்தது, தாண்டி வந்து விட்டோம் அல்லவா. இந்த கால்வெளியிலே அறிந்தவர்கள் புரிந்தவர்கள் எல்லாரும் உங்களோடு தேவன் கால்வெளியிலே பேசி கொண்டிருக்கிறாரே. இதுவரை உன்னை நடத்தின எத்தனை போராட்டங்கள் வந்தும் ஆமே என்னுடைய வல்லமை, என்னுடைய சமூகம் ஆமே வழி நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டுடைய வல்லமையை நாடுங்கள் என்று தாவீது தன் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். தேவனுடைய வல்லமையை நாடும்போது நாம் தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும்? அந்த வல்லமையை பிரசித்தப்படுத்த வேண்டும். 8வது வசனத்திலே பிரசித்தமாகுங்கள் என்றிருக்கிறது. பிரஸ்தாபமாக்குங்கள், பிரசித்தப்படுத்துங்கள். மேக் நோன் ஹிஸ் டீட்ஸ் என்றிருக்கிறது. அவர் செய்த நன்மைகளை நாம் துதித்து கர்த்தரை துதிக்க வேண்டும், அவ்வளவுதான். அப்படி துதிக்க துதிக்க ஒரு வல்லமை புறப்பட்டு கொண்டே இருக்கும், ஒரு மகிமை வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். 9வது வசனம் அங்கே 1 நாளாகமும் 16:9 தியானித்து பேசுங்கள். அங்கே 2வது டாக் ஹிஸ் வண்டர்ஸ், அவர் செய்த அதிசயங்களை பேச வேண்டும். ஒருவேளை மற்றவர்களோடு பேசி அவர்களுக்கு புரியாவிட்டாலும் நமக்கு நாமே பேசி நம்முடைய குடும்பத்தில் சொல்லி தேவன் செய்த நன்மைகள், எவ்வளவு பெரிய நன்மைகள், எவ்வளவு ஆச்சரியமான காரியங்களை செய்திருக்கிறார், எப்படி நம்மை நடத்தி இருக்கிறார் என்று பேச பேச ஆமே வல்லமை புறப்பட்டு கொண்டே இருக்கும். கர்த்தருடைய வல்லமை. As much as you talk about him, அவரை குறித்து பிரசித்தப்படுத்துங்கள். His deeds, அவருடைய கிரியைகளை. Make known his deeds, talk about his wonders. ஆமென். நம்ம என்ன பேசுகிறோமோ அது நடக்கும். வீணானதை பேசுறது நிறுத்தி, எதிரிகளை பற்றி, பிரச்சனையை பற்றி, நமக்கு வேதனை கொடுக்கிறவங்களை பற்றி பேசி, வியாதியை பற்றி பேசி, எல்லாம் நம்ம பேசாம ஆண்டவரை பற்றியே பேச பேச அவருடைய வல்லமை கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே எங்கள் பிரச்சனையை நாங்கள் பேசாமல், வீணானதை பேசாமல், உங்களுடைய வல்லமையவே பேசணும், உங்களுடைய மகிமையவே பேசணும். ஆண்டவரே உங்களுடைய நல்ல கிரியைகளை பேசணும். 3வது 10வது வசனத்தில் மேன்மை பாராட்டுங்கள். Glory in his name, அவருடைய நாமத்தை குறித்தே என்ன செய்யணுமா? மேன்மை பாராட்டணும். ஒருவேளை உயர்வுகள் வரலாம், நன்மைகள் உலகத்தில் வந்தாலும் அதை நாம் எதையும் நினைத்து இதுதான் மேன்மை, பெரிய வீடு இருக்கிறது, பெரிய கார் இருக்கிறது, எல்லாம் இருக்கும், ஒரு ஏதோ நன்மை இருக்கும், வேலை இருக்கும், பொசிஷன்லாம் இருக்கும், ஆனால் அதில் க்ளோரி பண்ண ஆகாமல், அதில் நான் மேன்மை அடையாமல், let us glory in God, let us glory in his name. அவருடைய நாமத்தில் கர்த்தர் எனக்கு இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் தான் இந்த உயர்வை கொடுத்திருக்கிறார், அவர் தான் என்னை வைத்திருக்கிறார், கொடுத்தது அவர்தான், நடத்துகிறது அவர்தான். அவரை மேன்மைப்படுத்த புரிந்தவர்கள் கரங்களை வைத்து இந்த கால்வெளியிலே வல்லமை, ஆமென், கர்த்தருடைய வல்லமையை நாடுங்கள். அந்த வல்லமை நம்முடைய வாழ்வில் இன்னும் வெளிப்பட பிரசித்தப்படுத்துங்கள், தியானித்து பேசுங்கள், மேன்மை பாராட்டுங்கள். நான் வாசித்த 11வது வசனத்திலே நாடுங்கள் தேடுங்கள் என்றிருக்கிறது. நாடுங்கள் தேடுங்கள் அவருடைய வல்லமையை. ஓ seek his face continuously, நாடுங்கள். ஓ seek him, seek the Lord, seek his face அப்படின்னு இருக்கு. அவருடைய வல்லமையும் அவருடைய சமூகத்தையும் நாம் நாட வேண்டும். இன்னும் 13வது வசனத்திலே நாம் அங்கே பார்க்கின்றோம், அவர் செய்த அதிசயங்களையும் நினைவு கூறுங்கள். ரிமெம்பர், நினைவு கூறுங்கள். ஹல்லேலூயா. அந்த கால்வெளியில கரங்களை அசைத்து எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பிரசித்தப்படுத்துங்கள், தியானித்து பேசுங்கள், மேன்மை பாராட்டுங்கள், நாடுங்கள், தேடுங்கள், நினைவு கூறுங்கள். அவ்வளவுதான்.
அவருடைய வல்லமை வெளிப்படும். தேவனுடைய வல்லமை, அவருடைய பிரசன்ஸ், அவருடைய மகிமை நம் வாழ்வில் வெளிப்பட ஆரம்பிக்கும். இன்று காலை ஆண்டவர் இந்த கிருபை நமக்கு தருவாராக. இப்படி அவருடைய வல்லமை வெளிப்படும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஆண்டவருடைய இருதயம் மகிழும். முதலாவது, God will be happy about his people. தேவன் சந்தோஷமாக இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் மகிழ்ச்சி அடைவார், நாமும் மகிழ்ச்சியாக இருப்போம். God will rejoice over us and we will be rejoicing with him. Verse 10. பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. ஆமென், ஹல்லேலூயா. God rejoice, we rejoice. We rejoice, God rejoice. ஆமென். தேவன் மகிழ்ச்சி அடைகிறார், நாமும் மகிழ்ச்சி அடைகிறோம். அவருடைய வல்லமையவே நாடும் போது அங்கே மகிழ்ச்சி. 2வது 17வது வசனத்தில் உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிறார். Will establish the covenant. என்ன வாக்குத்தத்தம் நமக்கு சொன்னாரோ அதை ஆண்டவர் நிறைவேற்றி தருவார். அன்றைய வல்லமைக்காக நாம் காத்திருக்க, அவருடைய பிரசித்தப்படுத்த, அவரை மகிமைப்படுத்தும் போது அவர் சொன்னதை செய்து கொண்டே இருக்கிறார். ஆமென். 3வது 18வது வசனம், கானான் தேசத்தை தருவேன். What I have promised you, what I have promised to give to you, to your family, to your children, I will give. உனக்கு உன் பிள்ளைகளுக்கு நான் வாக்கு பண்ணினதை தருவேன், வாக்கு பண்ணின நன்மைகளை தருவேன், வாக்கு பண்ணின கிருபைகளை தருவேன். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்று காலை நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். என்னுடைய வல்லமையை பிரஸ்தாபப்படுத்துங்கள், ஓ என் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். அங்கே ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. நம்முடைய தேவன் சர்வ வல்லவர், எவரையும் மேன்மைப்படுத்த முடியும், எவரையும் ஆசீர்வதிக்க முடியும். வானங்களை உண்டாக்கிறவர், மனிதனை உண்டாக்கிறவர். He can do anything. He is an almighty God. He is a majestuous God. அப்படிப்பட்ட தேவனை தான் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனை தான் மையப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நம்மை தூக்கி நிறுத்துவார், தாங்கி பிடிப்பார். மகிமையுள்ள தேவன் அவர். இந்த கால்வெளியிலே ஆமென். அடுத்தது கடைசியா 35வது வசனத்தில் அங்கே பார்க்கிறோம், ஜாதிகளுக்கு நீங்கள் ஆக்குவார். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களை தருகிற மக்கள் அல்லது நமக்கு விரோதமாக எழுப்புகிற மக்களுக்கு நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார். புரிந்தவர்கள காரங்களை வைத்து இந்த கால்வெளியில் ஆண்டவரே, இந்த உம்முடைய வல்லமையை நாடணும், உம்முடைய சமூகத்தை தேடணும், உம்மை பிரசித்தப்படுத்தணும், தியானித்து பேசணும், மேன்மை மாறாட்டணும். இந்த கிருபை அந்த கால்வெளியில் எடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உண்மையே நாங்கள் பேசிகிட்டு இருப்போம். வேலைக்கு போகும்போதும் வரும்போது, காரியங்களை செய்யும் போதும், கர்த்தர் செய்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் வைத்தினார், என் தேவன் பெரியவர் என்றே பேசுவோம். வீணானவைகளையும் வியாதிகளையும் காரியங்களையும் பிரச்சனைகளையும் மேக்னிஃபை பண்ணாம தேவனை மட்டும் மேக்னிஃபை பண்ணுவோம். ஓ ரப் கபாலவா. ஆண்டவர் இந்த கிருபையை பாராட்டுகிறதற்காக இந்த காலவெளியிலே ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆமே. நல்ல கரங்களை சுற்றி நம்ம நடக்கிற இடங்களிலே ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எங்கள் குடும்பத்தின் மூலம் நாமம் மகிமைப்படணும், எங்கள் பிள்ளைகள் மூலம் நாமம் மகிமைப்படணும், எங்கள் ஆராதனை மூலம் நாமம் உயர்த்தப்படணும். ஆமென், ஹல்லேலூயா. அவரை உயர்த்த நாமும் உயர்ந்திருப்போம். அவரை மகிமைப்படுத்த அவர் நம்மையும் மகிமையாகவே மாற்றுவார். ஆமென். இன்று காலை ஆண்டவருடைய கிருபை நம்மை நிரப்புகிறது. வீணான வார்த்தைகள் அழிகிறது, வீணான காரியங்கள் அழிகிறது, வீணாக எதிராக வருகிற மக்களுடைய காரியங்கள் திட்டங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகிறது. தேவனுடைய வார்த்தை நிறைவேறப் போகிறது, அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறப் போகிறது. கானான் தேசத்தை தருவேன் என்ற வாக்குத்தத்தம் நிறைவேறப் போகிறது. லாக்கா பாராபா. அந்த கால்வெளியில கர்த்தர் யாரோட பேசி கொண்டிருக்கிறார், யாருடைய உள்ளத்தையோ கர்த்தர் ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் பெற்றுக்கொள்வேனா? என் குடும்பம் எப்படி உயரும், என் வாழ்க்கை எப்படி உயரும், எனக்கு வேலை காரியங்கள் எப்படி உண்டாகும், இப்படி இருக்கிறதே என்று யோசித்து வேதனைப்படலாம். அந்த காலை கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை மேன்மைப்படுத்துகிற கரம். ஆமென், ஹல்லேலூயா. நீ மேன்மை பாராட்ட மேன்மைதான் உனக்கு. தியானித்து பேச அற்புதம் தான், பிரசித்தப்படுத்த அதிசயம்தான். நாட தேட வல்லமை. ஷாப்லபாஹா. As much as you seek, that much the power of God is going to flow. இந்த காலவெளியில இணைந்து துதிக்கிற எல்லா குடும்பங்கள் மேல் கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. உங்கள் வீடுகளுக்குள் தேவனுடைய ஆவியானவர் இசைபாடி கொண்டிருக்கிறார். சாபங்கள் விலகுகிறது, எல்லா அந்தகாரங்கள் மாறுகிறது, அவருடைய மகிமை வெளிப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை வெளிப்படுகிறது, கிருபை வெளிப்படுகிறது.
ஷப்லபாரபாலபா. In Jesus name, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஆமென். உம்முடைய மகிமை வெளிப்படுவதாக, உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. ஆமென். வேலைக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற இந்த கால்வெளியில கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய அற்புதங்களை கர்த்தர் செய்வார். உங்கள் தொழிலில் முன்னேற்றத்திற்காக செய்கிற காரியங்களை தேவன் கனப்படுத்துவார். பிள்ளைகளுக்காக எடுக்கிற முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். நல்ல கரங்களை வேற்றி ஆமென். ஊழியர்கள் ஜெபம் பண்ணி ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டு திரளான ஆத்துமாக்களை கூட்டி சேர்ப்பார் திருச்சபையிலே. ஆமென். ஆலயத்தில் அவருடைய வல்லமை விளங்கும், ஆலயத்தில் அவருடைய மகிமை விளங்கும். ஆராதனையில் இறங்கி வருவார். ஆமென். சாப வியாதிகளுக்கு விலக்கி நம்மை பாதுகாப்பார், அந்தகாரங்களுக்கு பாதுகாப்பார். ஆமென். எந்த அந்தகாரங்களுக்கு நம்மை ஒப்புக்கொடார். ஓராபாகா. மகிமை, உம்முடைய மகிமை, உம்முடைய மகிமை. நீர் நல்லவர், பெரியவர், அற்புதங்களை செய்கிறவர். உம்மை போல் வேறு தேவனில்லை, உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் மகிமையான தேவன். ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். எல்லா கொஞ்ச நேரம் கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்துவோமா? செய்த நன்மைகளை நினைத்து தேவன் பாராட்டின தயவுக்காக நன்றிகளை செலுத்துவோம். செய்ய போற அற்புதங்களுக்காக அவரை துதிப்போம். ஓ, தேவன் செய்ய போற காரியங்கள் ஏராளம். மகிமையான காரியங்களை செய்வார். பெரிய காரியங்களை தேவன் செய்ய போகிறார். மகிமையான காரியங்களை செய்வதற்காக நன்றி. பெரிய காரியங்களை செய்வதற்காக நன்றி. வல்லமையான காரியங்களை செய்வதற்காக நன்றி. அற்புதமான காரியங்களை செய்வதற்காக நன்றி. ஆச்சரியமான காரியங்கள், மகிமையான காரியங்களை தேவன் செய்ய போகிறீர். ஓ ரபா கபால பாலபா. இந்த காலவெளியில் எங்கள் துதிகளை ஸ்தோத்திரங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர். எங்கள் ஜெபங்களை நீர் அங்கீகரிக்கிறீர். அந்தந்த இடங்களில் நம்முடைய வல்லமை இறங்கியதற்காக நன்றி. பலவீனமாக இருக்கிறலாம் தோடுமாண்டவர் எல்லா ஜெபமும் பலவீனமாக இருக்கிற கர்த்தர் தொடுவாராக. ஆமென். சோர்ந்து போயிருக்கிற கர்த்தர் பலப்படுத்துவாராக. அந்த காலவெளியிலே ஆமென். எல்லா சாபங்கள் மாறுவதாக. முதிர் வயதிலும் அவர்கள் புஷ்டியா இருந்து இளமையா இருந்து கனி தருவார்கள். முதியவர்களை கர்த்தர் பலப்படுத்துவாராக. சிறு பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துவாராக. கர்ப்பஸ்திரிகளை கர்த்தர் பலப்படுத்துவாராக. ஓ, ஊழியர்களை கர்த்தர் தாங்குவாராக. ஆண்டவரே, உமக்கு கோடான கோடி நன்றி. எல்லா அந்த காலவெளியிலே ஒரு நிமிடம் அவரை எல்லாரும் ஆராதிப்போம். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே என்று எல்லாரும் அவரை உயர்த்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. உன்னதமான தேவன், மகிமையான தேவன், அவர் உயர்த்தப்படுவாராக. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும். இணைந்து ஆராதிப்போமா? உயரமும் உன்னதமுமான இந்த காலவெளியிலே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் பரிசுத்த சேனைகளின் பரிசுத்த சேனைகள் பரிசுத்த பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமையுள்ளவர் இவர். எல்லாரும் சேர்ந்தவரை சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். காலவெளியிலே ஒருவராய் சாவாமையுள்ளவர் இவர். சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே. இயேசுவே. எல்லாரும் ஆராதிப்போம். கரங்களை வைத்து வல்லமுள்ள தேவன், மகிமுள்ள தேவனே,
எல்லாவற்றையும் செய்ய முடியும் அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் பரிசுத்தர், 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 பரிசுத்தரே. இந்த கால்வெளியிலே உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். கொஞ்ச நேரம் உடைய பாதபடியில் வந்து உம்மை துதிப்பதற்கு எங்களுக்கு கொடுத்த அந்த நல்ல பாக்கியத்திற்காக கோடான கோடி நன்றி. ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் கொடுக்கிறதற்காக நன்றி. ஆங்காங்கே இணைந்து பிள்ளைகளாக, குடும்பங்களாக, ஊழியர்களாக உம்மை துதிக்க இந்த கால்வெளி ஏற்படுத்தினீரே. சுகந்தந்தீரே, பலன் தந்தீரே, தூக்கி நிறுத்தினீரே. வேலைகளில் எல்லாம் கூட இருந்தீரே. இன்றைக்கு உங்களோடு வாரும், எங்களோடு மாறும். உங்களுடைய பிரசன்னத்தினால் நிரப்பும். எங்கள் பிள்ளைகளோடு, குடும்பத்தோடு, ஊழியர்களோடு, எங்களுடைய ஆலயம் உங்களுடைய மகிமையினால் நிரப்பும். எல்லா ஊழியங்களிலும் ஆண்டவரே, வேலைகள், தொழில்கள், நம்முடைய பிள்ளைகள், குடும்பங்கள், விசுவாசிகள் எல்லாவற்றிலும் உங்களுடைய ஆளுகை இருப்பதாக. எல்லா மகிமையும் கனமும் துதியும் உமக்கே செலுத்துகிறோம். ஆசீர்வாதங்களையும் எடுத்துக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.